வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. நாங்கள் ஹோஸ்ட் ஃபைனலி நக்கல் சீரிஸ் பற்றி அஃபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. மொத்தம் 6 எபிசோடுமே ஒரே நாளில் ரிலீஸ் பண்ணி பிஞ்ச் வாட்ச் பண்ண வச்சிட்டாங்க. ஸோ இந்த சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சானிக் 2 அண்ட் சானிக் 3 நடுவில் வந்து செட் ஆகிருக்கு. அந்த சமயத்தில் கண்டிப்பாக சானிக் 3 பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீரிஸை நீங்கள் பார்த்தே ஆகணும். இந்த வருஷம் சானிக் 3 வரப்போகுது. அதுக்கு தேவைப்படுற அடித்தளங்களை லைட்டாக அங்கங்கே டீஸ் பண்ணியிருக்காங்களே தவிர்த்து இது நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் நக்கல்ஸ் பேஸ் பண்ண ஒரு கதையை தான் பார்க்க முடியும். நக்கல்ஸோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட் உண்மையிலேயே சூப்பராக கொடுத்துருக்காங்க. சானிக் 2 வந்து பார்த்தீங்கன்னா அவரை ஜஸ்ட் ஒரு வில்லனாக தான் காமிச்சிருப்பாங்க. பட் இந்த சீரிஸில் அவரை வில்லன்ல இருந்து எப்படி ஹீரோவாக மாறுறாரு அண்ட் அந்த ஹீரோவாக மாறும்போது அவர் படுற கஷ்டங்கள் சானிக்கு கிடைச்ச மாதிரி இவருக்கும் ஒரு தனி ஹோம் எப்படி கிடைக்குது. அண்ட் இவர் பார்க்க தான் சொல்லி சீரியஸான கேரக்டர், பட் அப்பப்போ நம்ம ஃபன் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ மொத்த சீரிஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபன்னான சீரிஸ் தான். கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு ஒரு கிட் டிவி ஷோ பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் தனியாக அந்த சீரிஸ் உட்காந்து பார்க்காம வீட்டில் யாராவது சின்ன பசங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கூட உட்கார வச்சு பாருங்க, செம்ம ஃபன்னாக இருக்கும். அது இந்த சீரிஸோட மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் பாயிண்ட் பார்க்கும்போது ஆப்வியஸாக அந்த சீரிஸோட விஎஃப்எக்ஸை சொல்லி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியை பக்காவாக பண்ணியிருக்காங்க. நக்கல்ஸ் வர எல்லா சீக்வன்ஸுமே இந்த பட லெவலுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கதா கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அது ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் ஒரு படம் பார்த்த ஃபீல் தான். நம்ம சானிக் டேல்ஸ் அண்ட் நக்கல்ஸ் இருக்க அந்த சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. பட் ஒரு வருத்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நம்ம சானிக் அண்ட் டேல்ஸ் வந்து கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயுமே வரவே மாட்டாங்க. ஃபுல்லாக நீங்கள் நக்கல்ஸ் மட்டும் தான் பார்ப்பீங்க. பட் நக்கல்ஸ் வர எல்லா ஷாட்டுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக விஎஃப்எக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஃபைனல் ஃபைட் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் பட லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸை சூப்பராகவே புஷ் பண்ணுது. கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். அது இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா சூப்பர் ஜென்யூனாக காட்டுது. சும்மா காசுக்காக எடுத்த மாதிரி தெரியல. ஸோ பேஷனை போட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு கதையை சூப்பராக டெவலப் பண்ணி கூட்டிட்டு போகிறதுக்காகவே எடுத்திருக்காங்க. அதை பாராட்டி ஆகணும். அதே மாதிரி நம்ம நக்கல்ஸோட அந்த கேரக்டர் டெவலப்மெண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த சீரிஸோட பேசிக் அவுட்லைனே அதுதான். ஸோ ரொம்ப பவர்ஃபுல் ஃபியர்லெஸ் வாரியராக இருக்கக்கூடிய நக்கல்ஸ் இப்போதைக்கு சாதாரண ஒரு வீட்டில் பூமியில் மாட்டிக்கிறாரு. அந்த வீட்டில் அவருடைய அந்த வாரியர் தன்மையை காட்டும்போது அந்த வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே பிடிக்கல. லைக் இந்த சானிக்கு தனி ஒரு ஃபேமிலி கிடைச்சிருச்சு. நக்கல்ஸ் அவருடைய ஃபேமிலி தேடி கிளம்புறாரு. ஸோ அந்த இடத்துல தான் வேட் விப்பிள்ங்கிற ஒருத்தரை மீட் பண்ண அவர் ரொம்ப கவர்ட்லியாக இருக்காரு. இந்த பக்கம் ஒரு சைடில் நம்ம நக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்ட்ராங்கான வாரியர், அந்த பக்கம் ஒரு கோழ மாதிரி நம்ம வேட் விப்பிள் இருக்காரு. ஸோ தனக்கு தெரிஞ்ச அந்த வாரியர் டெக்னிக்கை வேட் விப்பிளுக்கு சொல்லிக் கொடுத்து அவனை ஒரு வாரியராக மாற்றுறதுன்னு தாண்டி வேட் அவனுக்குள்ள இருக்க அந்த ஹியூமனிட்டியை ஒரு ஃபன்னை எப்படி நம்ம நக்கல்ஸ் கிட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாருன்னு சொல்லி உங்க 2 பேருக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு சம படி கப் ஸ்டோரி லைன் மாதிரி இதை வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு, ஃபன்னா இருக்கு, ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கு. ஒரு சீரியஸ் டார்க் டோனுங்கிறத அந்த சீரிஸ்ல உங்களால் எங்கேயுமே பார்க்க முடியாது. செம்ம கலர்ஃபுல்லா ஃபன்னா இருக்குங்க. குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காங்க. அதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், குழந்தைங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா மறக்காம இந்த சீரிஸ் போடுக்காமீங்கன்னு. அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இந்த சீரிஸ் அமைக்கப்பட்டிருக்கு. ஹியூமருங்கிற ஒரு விஷயத்தை அள்ளி தெளிச்சிருக்காங்க. சில இடங்களில் அது பக்கவாக ஒர்க் அவுட் ஆகுது. சில இடங்களில் நம்மளுக்கு அது கிரிஞ்சா தெரியலாம். பட் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நக்கல்ஸும் நம்ம வேட் விப்பிளும் போகக்கூடிய ஒரு வித்தியாசமான ஜேர்னியை முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபன்னாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. 6 hours ஆஃப் ஒரு ஃபன் ஜேர்னி, அவ்வளோதான் இந்த சீரிஸ். லேக் இருக்க தாங்க செய்யுது. பட் இருந்தாலும் ஓரளவே ஒரு 6 hours உங்களால் ஃபன்னாக இந்த சீரிஸை பார்த்து முடிச்சிட முடியும். நக்கல்ஸை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களால் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கவும் முடியும். ஸோ அடுத்த சானிக் 3ல நக்கல்ஸுக்கு எந்த அளவுக்கு மிகப்பெரிய ரோல் கொடுக்க போகிறாங்க தெரியல. இந்த சீரிஸில் வந்தவங்க எல்லாருமே இந்த சானிக் 3ல வருவாங்களா அதுவும் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் நக்கல்ஸை பற்றி சில விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாகவே கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த காரணத்தினால மறக்காம இந்த சீரிஸை செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்கே 2 கேரக்டர்ஸை தாண்டி மற்ற எந்த ஒரு கேரக்டர்ஸ்க்கும் பெரிய இம்பார்ட்டன்ஸ்ங்கிறது கிடையாது. பட் அவங்கள வேஸ்ட்டும் பண்ணல. முடிஞ்ச அளவுக்கு சில இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்கள பக்கவாக யூஸ் பண்ணி ஹியூமரை புல் ஆஃப் பண்ண பார்த்துருக்காங்க. தட்ஸ் குட்ங்க, தட்ஸ் குட். அதே மாதிரி அடுத்த சானிக் 3ல வந்து பார்த்தீங்கன்னா கன்னுங்கிற ஒரு வித்தியாசமான ஏஜென்சி காமிக்க போகிறாங்க. அந்த கன் ஏஜென்சியில் ஒர்க் பண்ணுற 2 ஏஜென்ட்ஸை பற்றியும் இந்த சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த 2 ஏஜென்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோட்ல வில்லன்களாகவே வராங்க. அவங்கள வச்சு இந்த சானிக் உலகத்தில் என்னென்ன விஷயங்கள்லாம் பேக்ரவுண்டில் நடக்குதுங்கிறத தெளிவாக காமிக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. முக்கியமாக நம்ம சானிக் நக்கல்ஸ் அதிவேகத்தில் ஓடக்கூடியவங்க. அவங்க உடம்புலேருந்து விழுற ஒரு சின்ன முடி கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம் உருவாக்கக்கூடிய அளவுக்கு செம்ம பவர்ஃபுல்லானது. அது கெட்டவங்க கையில் போனால் என்னென்ன நடக்குங்கிறதுக்கான ஒரு சின்ன கான்சிக்வன்ஸுமே இந்த சீரிஸில் இருக்க தான் செய்யுது. அது எல்லாத்தையுமே முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக கொடுக்க பார்த்துருக்காங்க. ஸோ அதை பாராட்டி தான் ஆகணும். ஸோ இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த சானிக்கோட உலகத்தை எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது நல்லாவே இருக்குங்க. அதே மாதிரி விஎஃப்எக்ஸை தாண்டி ஹியூமர் சில இடங்களில் பக்கவாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஆக்ஷனுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருந்துச்சு. பெஸ்ட்னு தான் சொல்ல முடியாது. மொத்தம் 3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கும். அதில் பெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக கிளைமேக்ஸ் ஃபைட் தான். ஸோ கிளைமேக்ஸில் கிட்டத்தட்ட எக்கிட்னா வாரியராக இருக்கக்கூடிய நம்ம நக்கல்ஸ் அவருடைய ஃபுல் சக்தியை எப்படி உணர்றாரு, இந்த ஃப்ளேம் ஃபிஸ்ட் அவருக்கு எப்படி கிடைக்குது, அதை வச்சு எப்படி டிஃபீட் பண்ணுறாருன்னு சொல்லி சூப்பராகவே காமிச்சிருக்காங்க சில விஷயங்களை. பட் அந்த ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. இதே மாதிரி ஏகப்பட்ட ஃபைட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். சானிக் 1, 2ல வந்த அளவுக்கு அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. பட் ஓரளவுக்கு டீசெண்டாகவே சில விஷயங்களை புல் ஆஃப் பண்ண பார்த்துருக்கீங்க. அதை பாராட்டி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த சீரிஸில் ஒரு கட்டத்தில் மியூசிக்கல் சீக்வன்ஸ் வரும். அந்த மியூசிக்கில் வச்சு தான் நம்ம நக்கல்ஸோட அந்த பேக் ஸ்டோரியே சொல்லுவாங்க. அந்த மியூசிக் வந்து சூப்பர் கேட்சியாக இருந்துச்சு, ஃபன்னாக இருந்துச்சு. பர்ஃபெக்டாக அந்த உலகத்துக்கு பொருந்துற மாதிரியும் அந்த கதையை பற்றினா எழுதியிருப்பாங்க. அது நல்லா இருந்துச்சுங்க, ரசிக்கும்படி இருந்துச்சுன்னு சொல்கிறேன். ஸோ அதை தாண்டி நக்கல்ஸோட அந்த பேக் ஸ்டோரி இன்னும் தெளிவாகவே காமிச்சிருக்கலாம். மியூசிக் இஸ் நாட் பேட், அவ்வளோதான். அதே மாதிரி சின்ன வயசில் நிறைய பேர் இந்த மைடியர் பூதம், ஜி பூபான்னு சொல்லி அந்த டிவி ஷோலாம் பார்த்துருப்பீங்களா. அதே மாதிரி தான் அந்த சீரிஸ் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. லைக் ஒரு கிட் டிவி ஷோ பார்க்குற ஃபீல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சீரிஸை கொடுக்குதுங்க. ஏன் அப்படின்னு தெரியல. நம்ம நக்கல்ஸ் வச்சு நிறைய இடங்களாக ஃபன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரொம்ப லைட் ஹார்ட்டடான காமெடியும் இருக்குது. அந்த காரணத்தினால அப்படி ஃபீல் ஆச்சு என்னமோ.
பட் சின்ன வயசில் பார்த்தா அந்த டிவி சீரிஸ் ஃபீல் தான் எனக்கு வந்துச்சு. உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் நாட் பேட், பட் நிறைய பேருக்கு பிடிக்காம போகலாம் சொல்கிறேன். இதோட பாசிட்டிவ்ஸ் முடியுது. அப்படியே நெகட்டிவ்ஸ் கிட்ட போகும்போது இந்த சீரிஸோட டைட்டில் தான் நக்கல்ஸ் இருக்காரே தவிர்த்து செகண்ட் எபிசோடுக்கு அப்புறம் நீங்கள் நக்கல்ஸை பெருசாக எங்கேயுமே பார்க்கவே முடியாது. அது மோஸ்ட்லி வேட் பீப்பிள் ஷோவாக தாங்க மாறுது. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட நக்கல்ஸை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் நக்கல்ஸ் அங்கங்கே வந்து கேமியா கொடுக்கறதை தவிர்த்து வேட் பீப்பிள் மேலே தான் அதிகமான ஃபோக்கஸ் போயிருக்கு. ஆப்வியஸாக அதிகமான VFX செலவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஹியூமன் கேரக்டர்ஸ்க்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுல தப்பு இல்லை தான். பட் நக்கல்ஸ் டைட்டில் வச்சு நீங்கள் எதுக்கு வேட் பீப்பிளோட கதையை சொல்லணும்? பிகாஸ் அவருக்கு தான் அந்த கேரக்டர் இருக்கு, அவருக்குன்னு ஒரு வில்லன், அவருக்கு தேவையான ஒரு கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லி எல்லாத்தையுமே காமிச்சிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எந்த தேவைக்கு? பிகாஸ் சானிக் 3 வரும்போது அதில் நம்ம வேட் பீப்பிள கண்டிப்பாக பெருசாக காமிக்க போகிறதே இல்லை. அதில் வேற ஆக்டர்ஸ் தான் வர போகிறாங்க. அப்படி தேர்ட் கேரக்டராக வரப்போற இந்த வேட் பீப்பிளுக்கு எதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளோ பெரிய ஸ்டோரி பில்ட் பண்ணுங்கிற டவுட் தான் எனக்கு வந்துச்சு. இதை நான் தப்புன்னு சொல்ல, ஒரு கோழையாக இருக்கக்கூடிய வேட் பீப்பிள ஒரு வாரியராக மாற்றக்கூடிய மாதிரி கதை போகிறதுல எந்த தப்புமே கிடையாது. பட் இந்த ஃபோக்கஸ்ங்கிறது நம்ம நக்கல்ஸ்க்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கணும். நக்கல்ஸ் தான் அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை கற்றுக்கிற மாதிரி காமிக்கப்படணும். நக்கல்ஸ் வந்து அவனே கற்றுப்பான் அப்படிங்கிற மாதிரி சில இடங்களை விட்டுட்டு சும்மா நின்றுருக்காருங்க. நக்கல்ஸ் பெருசாக எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ்ல இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்கிட்ட மாதிரி எனக்கு ஃபீலே ஆகல. ஸோ இந்த இடத்துல நக்கல்ஸ் கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை வேட் பீப்பிள் கற்றுக்கிட்டு அவர் தான் ஹீரோவாக மாறுறாரு. இந்த சீரிஸ்ல டைட்டில் மட்டும் நக்கல்ஸ் வச்சுட்டாங்க. எனக்கு நான் எதிர்பார்த்தது என்னன்னு கேட்டிங்கன்னா நக்கல்ஸோட அந்த பேக் ஸ்டோரி சொல்லுவாங்க. அவர் எப்படி இந்த மாதிரி தனிமையாக மாற்றப்பட்டார், எக்கினா வாரியர்ஸ்க்கு என்ன ஆச்சு, இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி இந்த நக்கல்ஸை தான் பேஸ் பண்ணி கதையை சொல்லுவாங்க நான் நினைச்சேன். பச்சாக்க மேக்ல வந்து அவருடைய சீஃபாக வந்து காமிக்கப்பட்டாரு. அவரெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸ்ல ஃபன் பண்ணியிருப்பாங்க. பட் இந்த மாதிரி நக்கல்ஸை ஃபோக்கஸ் பண்ணி கதை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தா நான் நடுவில் ஒரு மியூசிக்கல் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மியூசிக்கலுக்குள்ளேயே நக்கல்ஸோட பேக் ஸ்டோரி அப்படி தெளிவாக காமிச்சு முடிச்சிட்டாங்க. அது ஒரு சின்ன பேரடி மாதிரி காமிச்சு முடிச்சிட்டாங்க. அந்த மியூசிக்கல்ல வர சீக்வன்ஸ் மட்டும் தான் இந்த சீரிஸோட முழு கதையாவே இருந்திருக்கணும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அதுதான் நக்கல் சீரிஸாவே இருந்திருக்கும். நக்கல்ஸோட பேக் ஸ்டோரி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ்ல வந்திருக்கணும். பட் அதை விட்டுட்டு தேவையில்லாம வேட் பீப்பிளுக்கு ஒரு கேரக்டர் இருக்கே, அவரை சுற்றி ஏகப்பட்ட கேரக்டர்ஸை பில்ட் பண்ணி அவருக்குன்னு ஒரு வில்லன் பவுலிங் டோர்னமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். லிட்டரலாக அந்த பவுலிங் டோர்னமெண்ட் எல்லாமே ரொம்ப லேக்கான எபிசோட்ஸ் தான். அதில் மோஸ்ட்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தேவையில்லாத ஆணி, அதெல்லாம் இருக்கவே தேவையில்லைங்க. அதெல்லாம் சும்மா பில்டப் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு ஸ்லோ மோஷன், அதுக்கு ஒரு சின்ன பேக் ஸ்டோரின்னு சொல்லி தேவையில்லாத அணிலாம் பிடிக்கிட்டு இருக்காங்க. நக்கல்ஸ் தாண்டா தேடி வந்திருக்கோம். அவர் தான் அடுத்த படத்தில் வர போறாரு. அவர் தான் முக்கியமான ரோலே ப்ளே பண்ண போறாரு. அவரை விட்டு தேவையில்லாத கேரக்டர்ஸ், மைனர் கேரக்டர்ஸ்க்குலாம் நீங்கள் கதை சொல்லணுங்கிற அவசியம் இப்போதைக்கு இல்லை. ஏதோ ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸாக பில்ட் பண்ணும்போது முக்கியமான கேரக்டர்ஸ்க்கு மட்டும் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அந்த வகையில் நக்கல்ஸோட பேக் ஸ்டோரியை ஜஸ்ட் ஒரு மியூசிக்கலாக காமிச்சது எனக்கு பெருசாக பிடிக்கல. மியூசிக் நல்லா இருந்துச்சு. பட் அந்த மியூசிக்கெல்லாம் காமிச்ச இந்த பேக் ஸ்டோரியை எனக்கு தெரிஞ்சு இவங்க ஃபுல் சீரிஸாகவே எடுத்துருக்கணும். அதுதான் பெட்டராக இருந்திருக்கும். தேர்ட் எபிசோடுக்கு அப்புறம் ஃபுல் ஃபோக்கஸுங்கிறது வேட் பீப்பிள் மேலே தான் போயிருக்கு. அவருடைய ஃபேமிலிக்கு என்னாச்சுன்னு சொல்லி தேவையில்லாத அணி பிடிக்கிட்டு இருக்காங்க. மேபி லைக் இது சானிக் 3 ஒரு மிகப்பெரிய பில்டாக இருக்கலாம். வேட் பீப்பிள் ஒரு முக்கியமான ரோல் கூட இந்த மாதிரி இந்த சானிக் 3 ப்ளே பண்ணலாம். பட் அதுக்குன்னு தனியாக ஒரு 6 மணி நேரம் கதை சொல்லணுங்கிற அவசியமே இல்லைங்க. மைனர் கேரக்டர் தான், சிம்பிளாக முடிச்சிருக்கலாம். நக்கல்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த சீரிஸை வந்து பார்த்தீங்கன்னா டப்புன்னு முடிச்சிட்டாங்க. லைக் அந்த பவுலிங் டோர்னமெண்ட் ஜெயிச்சாச்சு, அவள் தான் கதை முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. சானிக் 3க்கான லீடப்புன்னு சொல்லி எதுவுமே அமையல. அதே மாதிரி அந்த பக்கம் சானிக் அண்ட் டேல்ஸுக்கு என்ன ஆச்சுங்கிறத அந்த ஃபர்ஸ்ட் எபிசோடுக்கு அப்புறம் காமிக்கவே இல்லை. அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. ஒரு டாட்டா பை பை கூட இந்த பக்கம் நக்கல் சொல்ல மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. லைக் ரொம்பவே அப்ரப்டாக கட் பண்ணிட்டாங்க. மேபி இந்த சீரிஸை நீங்கள் பார்க்காம கூட சானிக் 3 கண்டினியூ பண்ணலாம்னு நினைக்கிறேங்க. சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம நக்கல்ஸ் இப்போதைக்கு வேட் பீப்பிள் ஃபேமிலிக்குள்ளே போயிட்டாரு, அவ்வளோதான். அதை சொல்கிறதுக்காகவே ஒரு 6 மணி நேரம் கதை எடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை நான் மொக்கன்னு சொல்லலை. பட் ஒரு முக்கியமான கேரக்டருக்கு நீங்கள் கதை சொல்லாமல் தேவையில்லாத கேரக்டர்ஸ் எல்லாமே பில்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படி தான் சொல்ல வரேன். இதுக்கு பேசாமல் இந்த சீரிஸில் போட்டிருக்க பட்ஜெட்டை நக்கல்ஸுக்குன்னு தனி ஒரு படம் மாதிரி எடுக்கப்பட்டு அந்த படத்தில் இந்த பேக் ஸ்டோரி காமிச்சிட்டாங்கன்னா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஒரு படமாகவே நக்கல்ஸுக்கு ஒரு ஸ்டோரி நீங்கள் பில்ட் பண்ணிடலாம், முதல்ல ஒரு ப்ரீக்வல் கதை மாதிரி. பட் அதையுமே மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ சீரிஸ் பேட் கிடையாது, ஃபன்னாக தான் இருக்குது. பட் நக்கல்ஸை பேஸ் பண்ணி அதிகமான கதை சொல்லுவாங்க நீங்கள் எதிர்பார்த்து வந்தீங்கன்னா மட்டும் தான் மிஞ்சும். இட்ஸ் ஓகே, ஒரு ஃபன்னான வாட்சுங்க, ஒரு ஃபன் டீசென்ட் வாட்ச். டைம் கிடைச்சா மறக்காம இந்த சீரிஸை செக் பண்ணிட்டு அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த சீரிஸ்க்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அது மிக்க கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். எதிர்க்கும் ஹேவ் ஃபன் கைஸ். வாட்